பிரான்சில் ஏலத்தின் மூலம் வீடு ஒன்றை வாங்கிய தம்பதி அதில் குடியேற முடியாத சட்ட சிக்கலுக்கு முகம் கொடுத்துள்ளனர். குறித்த வீட்டில் ஏற்கனவே வாடகைக்கு இருந்த நபரின் வாழ்நாள் ஒப்பந்தம் காரணமாக சட்ட சிக்கலில் சிக்கியுள்ளனர். இது தொடர்பான வழக்கில் பிரெஞ்சு உயர் நீதிமன்றம் வாடகைதாரருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது. ஒரு தம்பதியினர் ஏலத்தின் மூலம் வாங்கிய வீட்டில் கடந்த பல ஆண்டுகளாக ஒரு நபர் வாடகைக்கு இருந்து வந்துள்ளார். அந்த வீட்டின் அசல் உரிமையாளருக்கும் வாடகைதாரருக்கும் இடையே இருந்த ஒப்பந்தத்தில் அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த வீட்டிலேயே தங்கிக் கொள்ளலாம் என்ற சிறப்பு நிபந்தனை சேர்க்கப்பட்டது. வீட்டை வாங்கிய புதிய தம்பதியினர் தாங்கள் குடியேறுவதற்காக 1989 ஆண்டின் பிரெஞ்சு வீட்டு வாடகை சட்டப்பிரிவு 15 கீழ் அந்த நபரை வீட்டை விட்டு வெளியேற்றும் கடிதம் அனுப்பினர். ஆனால் தனது வாழ்நாள் ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி அந்த வாடகைதாரர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஆரம்பத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வீட்டு உரிமையாளர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்த போதிலும் உயர் நீதிமன்றம் அந்த முடிவை ரத்து செய்தது. இந்த ஒப்பந்தம் வாழ்நாள் வாடகை வகையை சேர்ந்தது என்றும் வாடகைதாரரின் மரணத்திற்கு பிறகு இந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வரும் என்றும் நீதிபதி விளக்கம் அளித்தனர். பிரெஞ்சு சிவில் சட்டத்தின்படி ஒரு சொத்து விற்கப்படும் போது அதனுடன் இருக்கும் முந்தைய வாடகை ஒப்பந்தத்தின் கடமைகளும் புதிய உரிமையாளரையே சாரும். எனவே வாடகைதாரரின் மரணத்திற்கு முன்பாக புதிய உரிமையாளர்களால் அவரை வலுக்கட்டாயமாக வீட்டை விட்டு வெளியேற்ற முடியாது என நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது.